சங்கம் எக்ஸ்பிரஸ் ரயில்வே ட்ராக்ல ரொம்ப ஃபாஸ்டா அது போய்கிட்டு இருந்துச்சு. எல்லா பேசஞ்சர்ஸும் ரொம்ப அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ராகினியும் அவளுடைய சின்ன தங்கச்சி சியா கூட டெல்லியில இருந்து மெரிட் வந்துகிட்டு இருந்தா. அவங்களுக்கு எதிரில உட்காந்துருந்த ஒரு ஆளு ரொம்ப நேரமா சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருந்தான். அதுல ராகினிக்கும் அங்க இருக்கிற நிறைய பேசஞ்சர்ஸ்க்கும் ரொம்ப தொந்தரவாச்சு. ஹலோ, உங்களுக்கு சிகரெட் பிடிக்கணும்னா கொஞ்சம் சைடில் போய் பிடிங்க. எல்லாருக்கும் இங்கே ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கு. போகிறேன். பம்பளை மாதிரி கொஞ்சம் புகைக்க இப்படியெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அப்படி சொல்லி அவன் எழுந்திருச்சா கதவு பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருந்தான். ட்ரெயினுக்கு மேல ஒரு பேய் கைய கால பயன்படுத்தி தவிழ்ந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அது பார்க்க ரொம்பவும் பயங்கரமா இருந்துச்சு. அது நடந்து வரதுனால பெரிய சத்தம் அங்க கேட்டுச்சு. எதுக்கு இவ்வளவு சத்தம்? ட்ரெயினுக்கு மேல ஏதோ ஒரு யானை நடந்து போற அளவுக்கு சத்தம் கேக்குது. அந்த ஆளு இப்பவும் கதவு பக்கத்துல நின்னுக்கிட்டு தான் சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு அந்த பேய் அதோட கைய கீழே போட்டு அந்த ஆளோட கழுத்தை பிடிச்சு ட்ரெயினுக்கு மேல தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த ஆளு ஏற்கனவே அந்த பேய பார்த்து ரொம்பவும் பயந்து போயிட்டான். அது போதாதுன்னு இப்போ அவன் ட்ரெயினுக்கு மேல நின்று ரொம்பவும் பயந்துகிட்டு இருந்தான். அப்படி ரொம்ப பயங்கரமா சிரிச்சு அந்த பேய் அந்த ஆளை பிடிச்சு ட்ரெயின்ல இருந்து கீழே தள்ளி விட்டுருச்சு. அந்த ஆளு கத்துற சத்தம், பேயோட பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்டு பேசஞ்சர்ஸ் எல்லாரும் பயந்துட்டாங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா அந்த கதவு பக்கத்துல பார்த்தாங்க. அப்போ திடீர்னு அந்த பேய் ட்ரெயினுக்கு உள்ள வந்துருச்சு. அத பார்த்து எல்லாரும் ரொம்பவும் பயந்துட்டாங்க. அந்த பேய் அங்க இருந்த நிறைய பேசஞ்சர்ஸ கொன்னுடுச்சு. சில பேரோட கண்ணை நோண்டி, சில பேரோட கைய வெட்டி, சில பேரோட தலைய வெட்டி. இப்போ ட்ரெயின்ல ரொம்ப பதட்டம் உருவாச்சு. ஜனங்க எல்லாரும் அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ராகினி சியாவோட கைய பிடிச்சுக்கிட்டு வேகமா பின்னாடி போய்கிட்டு இருந்தா. அப்ப அந்த பேய் சியாவோட கைய பிடிச்சுக்கிட்டு அவளை உடனே இழுத்துருச்சு. இல்ல, ராகினி அவளுடைய உயிரை பத்தி யோசிக்காம பேய் பக்கத்துல போய் பேய் கிட்ட சொன்னா, அவ ஒரு குழந்தை, அவளை எங்க கூட்டிட்டு போற? உனக்கு வேணும்னா என்னோட உயிரை எடுத்துக்க, ஆனா அவளை விட்டுடு. அத கேட்டதும் பேய் ராகினியோட கழுத்தை பிடிச்சது. அதுக்கப்புறம் அவளை பக்கத்துல இழுத்து அவகிட்ட சொல்லுச்சு, நீ உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் ரோஹித இங்க கூட்டிட்டு வரணும். எப்போ நீ அவனை இந்த ட்ரெயினுக்கு கூட்டிட்டு வரியோ அப்பதான் உன்னுடைய தங்கச்சி உன்கிட்ட வருவா. அப்படி சொல்லி அந்த பேய் ராகினியை தள்ளி விட்டுட்டு சியாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து குதிச்சிருச்சு. ஸ்ரேயா! ராகினி சத்தம் போட்டு கத்துனா. அவளுடைய கண்ணுல இருந்து கண்ணீர் வழிஞ்சுகிட்டு இருந்துச்சு. அவளுக்கு தெரியல இனிமே நாம ஸ்ரேயாவை பார்க்க போறோமா இல்லையான்னு. ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷன்ல நின்ன உடனே அதுல இருந்த எல்லா பேசஞ்சர்ஸும் பயந்து போய் இறங்கி ஆளுக்கு ஒரு திசையில ஓட ஆரம்பிச்சாங்க. அந்த ட்ரெயின் அதே ஸ்டேஷன்ல காலியா இருந்துச்சு. ராகினி எதுவும் பண்ண முடியாம அவளுடைய வீட்டுக்கு வந்துட்டான். ஒரு பக்கம் ரோஹித், அவனை அவ லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் அவளுடைய சின்ன தங்கச்சி. அந்த பொண்ணுக்கு அவளை விட்டா வேற யாருமே இல்ல. நான் அந்த பேய் சொன்னதை கேட்டேதான் ஆகணும், இல்லனா என் தங்கச்சி எனக்கு கிடைக்க மாட்டா. ஆனா அந்த பேய்க்கும் பாய் ஃப்ரெண்ட் ரோஹித்துக்கும் என்ன சம்பந்தம்? அந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேதான் ஆகணும். அதனால அவ முடிவு பண்ணா அந்த ட்ரெயின்ல நடந்த எந்த விஷயத்தையும் ரோஹித் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு. அப்பதான் அது என்னன்னு தெரியுன்றதுக்காக. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவ ரோஹித்தை மீட் பண்ணா. ரோஹித், என்னுடைய ஃப்ரெண்டு நிஷா டெல்லியில இருந்து ஒரு டூருக்கு கிளம்புறா. அதனால நாம 2 பேரும் அவ கூட போலாமா? நல்லதா போச்சு. ரொம்ப நாளா நான் எங்கேயும் வெளியே போல. ஓகே, அப்படின்னா ஓகே பண்ணிடலாம். பட் நாம உன்னுடைய கார்ல போக போறதில்ல. முதல்ல நாம டெல்லி ட்ரெயினுக்கு போலாம், அதுக்கப்புறமா அவருடைய டூரிஸ்ட் பஸ்ல போயிடலாம். ரோஹித் அதுக்கு ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நைட்டே அவங்க டெல்லிக்கு கிளம்புனாங்க. பிளாட்ஃபார்ம்ல அவங்க முன்னாடி சங்கம் எக்ஸ்பிரஸ் வந்து நின்னுச்சு. அத பார்த்ததுமே ரோஹித்தோட முகமே மாறி போச்சு. அவங்க 2 பேரும் ட்ரெயின்ல ஏறினாங்க. அவங்க காலடி எடுத்து வச்ச உடனே ட்ரெயின் கிளம்புச்சு. ட்ரெயின் இப்போ ரொம்ப வேகமா போய்கிட்டு இருந்துச்சு. ரோஹித் நோட் பண்ணா, ட்ரெயின்ல உட்கார்ந்து இருந்த எல்லா பேசஞ்சர்ஸும் ரொம்ப அமைதியா உட்காந்துட்டு இருந்தாங்க. எல்லாமே மௌனமா இருக்காங்களா? யாருமே பேச மாட்டாங்க. இந்த விஷயம் ராகினிக்கும் ரொம்ப வித்தியாசமா தான் இருந்துச்சு. அவங்க 2 பேருமே உட்காரதுக்காக சீட்டை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ
ஒரு பேசஞ்சர் ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சான். ரோஹித் ராகினி 2 பேருமே அவனை பார்த்தாங்க. 2 பேரும் பயந்துட்டாங்க. அவனுடைய கண்ணு ரொம்ப சிகப்பா மாறுச்சு. முகம் எல்லாமே நீல நிறத்துக்கு மாறுச்சு. உன்னோட கடைசி பயணம் இதுதான். அவன் சொன்னதை கேட்டு அவனுடைய உருவத்தை பார்த்து 2 பேரும் ரொம்ப பயந்துட்டாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தங்க ஆனதுக்கு அப்புறம் இன்னொருத்தங்க அப்படின்னு ட்ரெயின்ல இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. பயங்கரமா மாறினாங்க. இதான் உன்னோட கடைசி பயணம். இந்த பயணம் தான் உன்னுடைய கடைசி பயணம் ரோஹித். இதுதான் அங்க உட்கார்ந்திருந்த எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் பார்த்து ரோஹித் ராகினியோட கையை பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து பின்னாடி நடக்க ஆரம்பிச்சான். ஆனா அவங்க எல்லாரும் இப்பவும் அவங்க இடத்துல உட்காந்துக்கிட்டு அதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம். அதுல அவங்க எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. அந்த இடமே அமைதி ஆயிடுச்சு. பேய் மேல கூரையில நடந்துகிட்டு வந்துகிட்டு சத்தம் போட்டுச்சு. அடுத்த நிமிஷமே அது கதவு வழியா நடந்துகிட்டே ட்ரெயின்குள்ள வந்துருச்சு. அத பார்த்து ரோஹித் ரொம்பவும் பயந்துட்டான். அந்த பேய் அதோட காலை தரையில வச்சு வரல. அது அந்த கூரையிலேயே கைய வச்சு 2 கையையும் 2 காலையும் பயன்படுத்தி அது ஒரு பல்லி மாதிரி தவழ்ந்துகிட்டே வந்துகிட்டு இருந்துச்சு. ரோஹித் பக்கத்துல வந்து அது கூரையில இருந்து கீழே குதிச்சுது. ரோஹித்தோட கழுத்தை பிடிச்சுது. நான் நீ சொன்னதுனாலதான் இவனை இங்க கூட்டிட்டு வந்தேன். இப்ப தயவு செஞ்சு என்னுடைய தங்கச்சி என்கிட்ட காட்டு. அடுத்த ஸ்டேஷன்ல டிடியோட ரூமுக்கு வெளியே உன்னுடைய தங்கச்சி ஸ்ரேயா உனக்கு நல்லபடியா கிடைப்பா அப்படி சொல்லி அந்த பேய் ரோஹித்தோட கழுத்தை இன்னும் நெருக்க ஆரம்பிச்சது. அதனால அவன் மறுபடியும் கத்துனான். ட்ரெயின்ல உட்கார்ந்திருந்த எல்லாருக்குள்ளயும் ஏதோ ஒரு மாய சக்தி புகுந்திருந்துச்சு. அவங்க எல்லாரும் ட்ரெயின்ல அவங்கவுங்க சீட்ல உட்காந்துக்கிட்டு ரொம்ப பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ரோஹித்தோட தப்பு என்ன? நீ எதுக்காக அவனை கொல்ல பாக்குற? இந்த பையன் எல்லாரையும் ஏமாத்துறவன். இவன் என்னையும் காதலிக்கிற அப்படின்னு ஏமாத்தினான். இப்போ உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கானே அந்த மாதிரி. என்னுடைய வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இவனை பத்தி தெரியும். அதனால எங்களுடைய கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்கல. இவன் என்னை ஏமாத்தினான். நாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. இவனுடைய பேச்சை நம்பி வீட்டுல இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன். இவன் கூட இதே ட்ரெயின்ல தான் நான் டிராவல் பண்ணி போனேன். ஆனா நைட்டு நேரத்தை பார்த்து இவன் என்ன ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுட்டான். என்னுடைய பணம் நகை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவன் மட்டும் என்னைய வரைக்கும் ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கான். என்ன இவ்வளவு பெரிய ஏமாற்றமா? ராகினி அதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டா. எந்த ரோஹித அவ எந்த அளவுக்கு விரும்பிக்கிட்டு இருந்தாளோ அந்த ரோஹித பத்தி இப்படி எல்லாம் கேக்குறது அவளுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. எல்லாத்தையும் சொல்லி ரோஹித அந்த பேய் கீழே தள்ளிடுச்சு. அதுக்கப்புறமா அவனுடைய ஒத்த காலை பிடிச்சுக்கிட்டு அவனை இழுத்துக்கிட்டே பேய் டோர் பக்கத்துல போச்சு. அப்போ அந்த பேய் எங்க இருந்து குதிக்க போகுதோ அது ஒரு பெரிய பிரிட்ஜா இருந்துச்சு. 2 பக்கமும் பெரிய பள்ளம். பேய் ரோஹித பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து குதிச்சுது. ரோஹித்தோட அந்த கடைசியா கத்துற சத்தம் அங்க எல்லா இடத்துலயும் பயங்கரமா எதிரொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ட்ரெயின்ல உட்கார்ந்து இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப நார்மலா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பேய் அவங்கள விட்டு போயிடுச்சு. ராகினியோட கண்ணு முன்னாடி நடந்தது எல்லாமே ரொம்ப பயங்கரமான விஷயம்தான். ஆனாலும் எப்படியோ அவ அவளை சமாளிச்சிட்டா. அடுத்த ஸ்டேஷன்ல ட்ரெயின் நின்ன உடனே அவ டிசி ரூமுக்கு வெளியில ஸ்ரேயா நல்லபடியா நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்தா. ராகினி வேகமா ஓடி போய் அவளை கட்டிப்பிடிச்சுக்கிட்டா. அதுக்கப்புறமா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா.